இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கை முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். இன்று 20ஆம் தேதி 1ஆம் மாதம் 2016ஆம் ஆண்டு. மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை சூத்திரம் இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிப்பு. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்ட 2500 ரூபாய் ஜனவரி மாத சம்பளத்துடன் சேர்க்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. மோதலில் இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பில் ஆராய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசேட குழு அம்பிலிபிட்டிய நகருக்கு பயணம். மசகு எண்ணெய் விலை சூத்திரம் அமைச்சரவை அனுமதிக்காக இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் பரிந்துரைகள் உள்வாங்கப்பட்டு இந்த விலை சூத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். உலக சந்தையில் காணப்படும் மசகு எண்ணெய் விலை சூத்திரத்தில் தாக்கம் செலுத்தும் விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து இந்த சூத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். எரிபொருள் கூட்டுத்தாபனத்தில் தற்போதைய நிலைமை மற்றும் அதன் சாதக தன்மைகள் தொடர்பில் நிதி அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளும் கவனத்தில் கொள்ளப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். விலை சூத்திரம் தொடர்பில் கொள்கை ரீதியில் தீர்மானத்திற்கு வர முடியும் எனவும் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். காலஞ்சென்ற காணி அமைச்சர் MKDS குணவர்தனவின் இறுதிக் கிரியைகள் எதிர்வரும் சனிக்கிழமை கந்தலாயில் நடைபெறவுள்ளது. பூரண அரச மரியாதையுடன் அன்னாரின் இறுதிக் கிரியைகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் MKADS குணவர்தன நேற்று காலமானார். அன்னாரின் போதவுடல் இன்று இரவு கம்பஹா வீதியில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கந்தலாய் பராக்கிரம மாவட்ட இலக்கம் 20 அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்திற்கு இன்று இரவு பூதவுடல் கொண்டு செல்லப்பட உள்ளது. 1947ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி பிறந்த MKDS குணவர்தன 69வது வயதில் காலமானார். போலீஸ் அதிகாரியாக சிறிது காலம் செயற்பட்ட அவர் உதவி போலீஸ் அத்தியட்சகராக போலீஸ் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார். 1982ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டு அரசியலில் பிரவேசித்த MKDS குணவர்தன 1989ஆம் ஆண்டு முதல் முறையாக பாராளுமன்றத்திற்கு தெரிவானார். 2001ஆம் ஆண்டு திருகோணமலை மாவட்டத்திலிருந்து மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவான அவர் தொடர்ந்தும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்தார். 2010ஆம் ஆண்டு தொடக்கம் 2014 நவம்பர் 21ஆம் தேதி வரை MKDS குணவர்தன புத்த சாசன பிரதி அமைச்சராக செயற்பட்டதுடன் 2014ஆம் ஆண்டு அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி காணி அமைச்சராக நியமிக்கப்பட்ட அவர் பின்னர் நடைபெற்ற பொதுத் தேர்தலின் போது தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அதனை அடுத்து தொடர்ந்து அவர் காணி அமைச்சராக செயற்பட்டு வந்தார். எம்பிலிபிட்டியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் ஏற்பட்ட மோதலின் போது இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசேட குழு ஒன்று குறித்த பகுதிக்கு சென்றுள்ளது. ஆணைக்குழுவின் விசேட குழுவினர் நேற்றைய தினம் எம்பிலிபிட்டிய பகுதிக்கு சென்றுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் சட்டத்தரணி சாலிய பேரிஸ் குறிப்பிட்டார். சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு சென்றுள்ள குழுவினர் சம்பவத்தை நேரில் கண்டவர்களிடம் சாட்சி விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் எம்பிலிபிட்டிய பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரிகளும் நாளைய தினம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசேட குழுவினரிடம் வாக்குமூலங்களை வழங்க உள்ளதாகவும் சாலிய பேரிஸ் கூறினார். இதேவேளை சபரகமுவா மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்னவினால் சம்பவம் தொடர்பான இடைக்கால அறிக்கை போலீஸ் மா அதிபருக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டவாறு ஜனவரி மாதத்திலிருந்து அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்ட 2500 ரூபாய் சம்பள அதிகரிப்பானது சம்பளத் தொகையுடன் சேர்க்கப்படவில்லை என தொழிற்சங்கங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன. சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான சுற்றுநிருபம் இதுவரை வழங்கப்படாமையே இதற்கான காரணம் என தேசிய தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் சமரத்ன பிரிய குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி மாதத்திலிருந்து அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் 2500 ரூபாய் அதிகரிக்கப்படும் என அரசாங்கம் உறுதி வழங்கியிருந்தது. அரசாங்கம் ஊதிய தொகையை அதிகரிப்பதாக வாக்குறுதி வழங்கியதை அடுத்து சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பணிப்பகிர்வு கைவிடப்பட்டிருந்ததாக சமரத்ன பிரிய சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் குறித்து நிதியமைச்சின் செயலாளர் பேராசிரியர் RHS சமரதுங்கவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதாக கூறப்பட்ட 2500 ரூபாய் உறுதிமொழி வழங்கியவாறு வழங்கப்படும் என நிதியமைச்சின் செயலாளர் கூறினார். நிதியமைச்சர் மற்றும் அரசு நிர்வாக அமைச்சு ஆகிய ஒன்றிணைந்து சம்பள அதிகரிப்பு தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மரக்கறி செய்கைக்கான கால அட்டவணையை மாற்றுவதற்கு விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது.
வருடத்தில் ஒவ்வொரு கால பகுதியிலும் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பை அடுத்து அதனை கட்டுப்படுத்துவதற்காகவே இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சின் மேலதிக செயலாளர் பேராசிரியர் சுபகேன் கணேத குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் மரக்கறி செய்கைகள் மேற்கொள்ளாத பிரதேசங்களிலும் மரக்கறி செய்கையை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வருடந்தோறும் அறுவடை தரும் மரக்கறிகள் பயிரிடுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அதிகரித்திருந்த மரக்கறிகளின் விலை தற்போது குறைவடைந்துள்ளதாக ஹெக்டர் ஹொப்பைக்கடுவ விவசாய பயிற்சி நிர்வாகம் கூறியுள்ளது. அக்குழுது பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு நெல்வளா கங்கையில் கலப்பது தொடர்பில் குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. எண்ணெய் கசிவு தொடர்பில் நீர் மாசடைவது குறித்து நாரா நிறுவனம் பரீட்சிக்க உள்ளதாகவும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் KH முத்துகுட ஆராய்ச்சி கூறியுள்ளார். மேலும் எண்ணெய் கசிவினால் அப்பகுதியில் உள்ள கிணற்று நீருக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை கவனம் செலுத்தியுள்ளது. கடந்த சனிக்கிழமை எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்த தாங்கியில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதோடு அது நெல்வளா கங்கையிலும் கலந்திருந்தது. புத்தளம் புதுகல் என வனப்பகுதியில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் மரக்கடத்தலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு தொகை கருங்காலி மரம் இதன்போது கைப்பற்றப்பட்டது. குறித்த மரக்கடத்தல் நீண்ட காலமாக முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கைப்பற்றப்பட்ட மரக்குற்றிகள் புத்தளம் வனவள அதிகாரிகளின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டலவியல் வனத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். நாடு முழுவதிலும் மழையின்றிய சீரான வானிலை நிலவக்கூடும். நுவரேலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிப்படலம் காணப்படும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காலை வேளையில் பனி சூழ்ந்த நிலைமை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களும் சீரான வானிலையே நிலவக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான, அத்துடன் காலி தொடக்கம் மாத்தறை ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை 1 மணிக்கும் மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.